பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்த ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு அவங்க அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்டோட கம்பெனிலேயே வேலை வாங்கி கொடுத்தாரு. அவனும் அங்கே வேலைக்கு போனான். அவன் வந்து நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்டு, நல்லா படித்தான். அவங்க அப்பா வேலை வாங்கி கொடுத்தாரு. உடனே அங்கே போயிட்டு ஒரு வாரம் கூட அவனால அந்த ஆஃபீஸில் தாக்கு பிடிக்க முடியல. அவன் அப்பாட்ட வந்து சொல்லிட்டான், "இல்லப்பா நான் அங்க வேலைக்கு போகல. எனக்கு அந்த இடம் பிடிக்கல. எல்லாரும் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. என்னைய இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னு" நெறைய குறைகள் சொன்னான். நெறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்களெல்லாம் வச்சுட்டு என்னைய வேலை செய்ய சொல்றாங்க. அப்படின்னலாம் ஏதேதோ நெறைய காரணங்கள் சொன்னான். அப்ப அப்பா சொன்னாரு, "அப்பா நீ வந்து ஒரு 5 வருஷம் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டேன்னா, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிசினஸ நீ டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஆனா, அந்த அனுபவத்த நீ அங்க தான் எடுத்துக்கணும். அதுதான் உனக்கு நல்லது" அப்படின்னு. ஆனா, இவன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரின்னு அப்பா என்ன பண்ணாரு, இன்னொரு இடத்துக்கு அனுப்புனாரு. அதுவும் அவருடைய நண்பர் தான். அங்கேயும் போயிட்டு 4 நாள்லயே திரும்ப வந்துட்டான். அவங்க யாருமே என்னைய மதிக்கல. ஆகையினால எனக்கு அங்க வேலைக்கு போக இஷ்டம் இல்ல அப்படின்னு. உண்மையில அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் வந்து எந்த கஷ்டங்களையும் வாழ்க்கையில பார்க்காதவன். எல்லாத்துக்கும் அவங்க அப்பா பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி கட்டியிருந்தாரு. கார்ல போயிட்டு கார்ல வந்தான். மேனேஜ்மெண்ட் சீட்ல படிச்சான். ஆனால் நல்லா படிக்கிற பையன். சரியா? ஒரு எக்ஸாமுக்கு கூட அவன் ரொம்ப எஃபோர்ட் எடுத்தெல்லாம் படிக்க மாட்டான். சாதாரணமா படிச்சாலே நல்ல மார்க் வாங்குற பையன் தான். ஆனா பிராக்டிகல் வாழ்க்கையில எந்த கஷ்டங்களையும் அவன் பார்க்கல. எந்த ஸ்ட்ரகிள்ஸையும் அவன் ஃபேஸ் பண்ணல. ஆகையினால ஒரு ஆஃபீஸ்னா எப்படி இருக்கும்? நம்ம தனி மனுஷனா வெளியே இறங்கும்போது உலகம் நம்மளை எப்படி எதிர்கொள்ளும்? நாம எதுக்கெல்லாம் ரெடி ஆகணும்? அப்படிங்கிற விஷயம் எதுவுமே அவனுக்கு தெரியல. அதான் பிரச்சனையாச்சு. அப்ப அப்பா சொன்னாரு, "சரி வா, நீ நம்ம ஆஃபீஸுக்கே வா. ஆனா முதல் 3 வருஷத்துக்கு உனக்கு சம்பளம் கிடையாது. நீ எல்லா டிபார்ட்மெண்ட் வேலைகளையும் நீ படிக்கணும். அது ஒண்ணு தான் உன்னோட வேலை. நான் சம்பளம் தரமாட்டேன்" அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ அவனுக்கு அது ரொம்ப வருத்தம். நீங்க என்னோட டேலண்ட்ட வச்சுக்கிட்டு காசு குடுக்க மாட்டேன்னு சொல்றீங்கன்னு. இல்லப்பா இது உனக்கு ட்ரெய்னிங் பீரியட்ன்னு சொல்லிட்டாரு. இஷ்டம்னா வா அப்படின்னு. பையனும் வேற எங்கேயோ போறத விட நம்ம ஆஃபீஸ்னா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டான். அங்க போனால் அங்கேயும் அவனால யார் கூடயும் ஒத்து போக முடியல. அப்பதான் அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, "அப்பா நீ வந்து இன்னமும் ஒரு சாதாரண தொழிலாளிங்கிற மனநிலைக்கு நீ வரவே இல்ல. நீ இப்பவும் ஒரு ஓனரோட மகனா, ஒரு பிசினஸ் இது படிச்ச ஒரு பையனாவே நீ நெனச்சுக்கிட்டு இருக்க. நீ இங்கே எதிர்கொள்ளுகிற போராட்டங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு தயாராக்கும். என்னோட பணமோ, என்னுடைய அதிகாரமோ உன்னோட வாழ்க்கைக்கு தயாராக்காது" அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அவன் அந்த பையன் வந்து இறங்கி எல்லா விஷயத்தையும் படிக்க ஆரம்பிச்சான். எல்லார் வாழ்க்கையும் இப்படித்தான். நாம நெனைப்போம், எனக்கு நெறைய தெரியும். என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. நம்மளால சமாளிக்க முடியும்னு. ஆனா பிராக்டிகல் லைஃப்ல அது எதையுமே நம்மளால சமாளிக்க முடியாது. ஏன்னா, நம்மகிட்ட போராட்டம் இருந்திருக்காது. நாம எந்த பிரச்சனைகளையும் நேரடியா சந்திச்சிருக்க மாட்டோம். ஆகையினால அது பத்தின அனுபவம் நம்மகிட்ட இல்லாததுனால நெறைய விஷயங்கள்ல நாம தோத்து போவோம். முக்கியமா நம்மளை பலப்படுத்துறது நம்முடைய போராட்டங்கள் தான். நம்முடைய பிராக்டிகல் லைஃப்‌க்கு நம்மளை தயார் பண்ணுறதும், நாம எதிர்கொள்ளுகிற சவால்கள் தான். ஆகையினால சவால்களை பார்த்து ஒரு நாளும் பயப்படாதீங்க.